சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி ஆழமான பஞ்சேந்திரிய தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருட்செல்வி பகிரதி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை தலைப்புக்குள்ள செல்வோம். சிந்தனை தலைப்பு பிறவி தொடரும் காரணம். பிறவி தொடரும் காரணம். இந்த பிறவில நம்ம எப்படி இருந்தாலும் போன பிறவில யாரா எப்படி இருந்தோம், அடுத்த பிறவில யாரா எப்படி இருப்போம் அப்படின்னு தெரிந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பெரும்பாலான மக்களுக்கு உண்டு. வாழக்கூடிய இந்த பிறவியில் யாராக எப்படி இருக்கிறோம் என்பதை கொண்டு போன பிறவி பற்றியும் அடுத்த பிறவி பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அருள் தந்தை அவர்கள் கூறிய வழியில நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்ப பிறவி தொடரும் காரணம், இது 3 சொற்கள். பிறவிங்கிற சொல் ஒன்று, தொடரும் அப்படிங்கிறது ஒன்று, காரணம் அப்படிங்கிறது ஒன்று. இதை பற்றி தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். பிறவி பற்றியும் அது எப்படி தொடருது அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான காரணத்தை பற்றியும் 3 பிரிவா பிரித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதோடு கூட பிறவி தொடராத காரணத்தை பற்றியும் தொடர்ந்து வரக்கூடிய பிறவியில எவ்வாறு நிறைவு பெற்று அடுத்தடுத்து பிறவி தொடராத நிலைக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல பிறவி பற்றி பார்க்கலாம். பிறவி அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். பிறவிங்கிறது அது ஒரு பெரிய கடல். அந்த கடலை யாரெல்லாம் கடப்பாங்க அப்படின்னாக்கா, இறைவன் அடியை யாரு சேருறாங்களோ அவங்க தான் அந்த பிறவி கடலை கடப்பாங்க. அதாவது மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வர்றதே இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தானே மனித பிறவியை எடுக்கிறோம். அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுடைய முதல் வரியினுடைய பொருள் ஆகும். அப்ப இறைவன் அடியை யார் சேரலையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து பூமியில பிறந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா பிறவிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தானே வரோம். அது தெரியல. இறைவன் அடிய சேரல. அதனால தெரியல. அதனால தொடர்ந்து பூமியில பிறந்துட்டே இருப்பாங்க. அதாவது பிறவியோட தொடர் நீளும் அப்படிங்கிறது இந்த குறளுடைய பொருள் பொருளாகும். இப்ப கடவுள் வாழ்த்து நமக்கு தெரியும் 10 பாடல்கள். அதுல முதல் 6 பாடல் இறை தத்துவத்தை குறிக்கும். அடுத்த 4 கவிகள் பாடல்கள் குறள்ல வருது. இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஏற்கனவே அதை உணர்ந்த குருவின் மூலமாக மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு குருவுடைய சிறப்புகளை வள்ளுவர் இந்த இதுல 4 குறளையும் விளக்குறாங்க. அப்ப குருவின் மூலமா தான் இறை தத்துவத்தை மட்டும் அல்ல, வாழ்க்கையை பற்றியும் பிறவியை பற்றியும் பிறவியினுடைய நோக்கத்தை பற்றியும் அது எவ்வாறு தொடருது அப்படிங்கிறத பற்றியும் அதற்கான காரணத்தையும் நம்மால அறிந்து கொள்ள முடியும். அதற்கு வந்த ஒரு உதவிதான் குரு உயிருடைய சேர்க்கை. அப்ப யாருக்கெல்லாம் குரு உதவி கிடைக்கும் அப்படின்னாக்க, தாயுமானவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்த்தினா ஒரு உருவம், ஒரு கோவில், தலம்னா கோவில்,
தீர்த்தம்னா அந்த கோவில் இருக்கிற இடத்துல நீராடுறது. ஸோ இந்த மாரி யாரெல்லாம் தொடங்குனாங்களோ, அவங்களுக்கு வந்து சர்க்குரு வாய்க்கும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இப்ப நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாரி தான் இருந்தாங்க. அதாவது ஒரு உருவத்து மேல நம்பிக்கையோட வழிபட்டது, அந்த மூர்த்தி இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு சென்றது, கோவிலுக்கு சென்றது, அங்கு தீர்த்தம் நீராடுனது அப்படி இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமா கிடைத்த அந்த புண்ணிய பதிவால தான் நமக்கு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி குருவா கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலம் தான் நம்ம இத பத்தி எல்லாமே தெரிந்து கொள்ள முடியும். இப்ப குரு கிடைச்சிருக்கு. அந்த குருவ பிடித்துக்கொண்டே தான் நம்ம மேல மேல அந்த ஏணிய பிடித்துட்டு தான் வாழ்க்கையில பிறவிய பத்தியும், மத்த எல்லாத்தையும் பத்தியும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ, அ ஏன்னா தவம் செய்ற முதல் தலைமுறை நாம தான். நம்ம முன்னோர்கள் பக்தி மார்க்கத்துல ஆழமா ஈடுபட்டாலும், அவங்களுக்கு செய்த புண்ணியத்தினால நமக்கு முதல் தலைமுறையா நமக்கு எல்லாமே தவம் கிடைச்சிருக்கு. இந்த தவம் அப்படியே தொடர்ந்து வர பிறவிகள்ல நம்ம சந்ததியருக்கும் போய் சேரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே குடுத்து வைத்தவர்கள் தான். இப்போ சுவாமிஜி பிறவிய பத்தி சொல்லும்போது, ஆழ்வாருடைய ஒரு பாடல பத்தி சொல்லுவாங்க. "பெற்றேன் பல பிறவி, பிறருக்கே உழைத்து ஏழையானேன்" அப்படிங்கிற ஒரு பாடல குறிப்பிடுவாங்க. பல பிறவி பிறந்திருக்கேன். அடுத்தவங்களுக்கு உழைத்து உழைத்து ஏழையானேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களுடைய கருத்துக்களுக்கே ஆள்பட்டு என்னுடைய பதிவுகள என்னால போக்க முடியல. அதனால தான் அந்த பதிவுகள போக்குறதுக்காக தான் பல பிறவிய எடுத்தேன் அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்லுவாங்க. நம்ம திருமண நிகழ்வுல கூட இந்த கணவன் மனைவி திருமணத்துல இந்த அக்னிய சுத்தி வலம் வரும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. சப்தபதி மந்திரம் சொல்லிட்டு. அதுல ஒரு மந்திரத்துல இப்படி வரும்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவாங்க. எத்தனையோ பிறவி எடுத்துட்டேன். இன்னும் என் பதிவுகள கழியல. அதுக்காக உன்னுடைய வயித்துல மீண்டும் பிறந்து பதிவுகள கழிக்க உள்ளேன். அப்படின்னு கணவன் கூறுவதாக அந்த மந்திரம் இருக்குமாம். இதைத்தான் பெற்றேன் பல பிறவி அப்படின்னு அந்த ஆழ்வார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால தான் இன்னும் என்ன செஞ்சாங்க, பிறந்து பல துன்பங்கள அனுபவிக்கிறதுனால தான் பிறவி வேண்டேன் அப்படின்னு கூட பாடியிருக்கிறாங்க. அப்ப பிறவிய எப்படி கருதுனாங்க அப்படின்னாக்க, பிணியாக கருதினார்கள். இப்ப நோய், பிணி அப்படின்னு 2 வார்த்தை நமக்கு தெரியும். நோய் அப்படின்னாக்கா வரும், போயிரும். அதாவது உதாரணமா ஒரு தலைவலி வருது, இல்ல வயிற்று வலி வருதுன்னா வரும். ஏதோ மருந்து சாப்பிடுறோம், போயிரும். ஆனா பிறவிங்கிறது அப்படி போகாது. அதனால தான் அத பிணின்னு சொன்னாங்க. வந்தா தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பிறவிங்கிறது. அதனால தான் பசியையும், பிறவியையும் பசிப்பிணி என்றும், பிறவி பிணி என்றும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இப்ப இந்த பிறவி பற்றி சாமிஜி சொல்லி கேட்ட ஒரு செய்தி ஆரம்ப காலங்கள்ல தவம் எடுத்த புதிதுல சாமிஜி சொல்லி கேட்ட ஒரு கருத்த உங்களோட பகிர்ந்து கொண்டு நம்ம சப்ஜெக்ட் உள்ள போறோம். ஸோ அந்த காலத்துல சைவர்களுக்கும், வைணவர்களுக்கும் அவங்க அவங்க கடவுள் தான் பெரியவர் அப்படிங்கிற சர்ச்சை இருந்தது. சிவசிவா என்ற வார்த்தைய கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வைணவர்கள் காதுல பெரிய குண்டலம் அணிஞ்சிருப்பாங்களாம். அப்ப ஒரு சமயத்துல ஒரு சிவபக்தர் மழையில மாட்டிக்கிட்டாராம். பக்கத்துல பெருமாள் கோயில் இருந்துதாம். நெற்றியில் பூசிய விபூதி என்னாச்சு? மழையில அழிஞ்சிருச்சு. அப்ப மழையில நனையாம இருக்கிறதுக்காக அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள அந்த சிவபக்தர் போனாராம். அங்க போன உடனேயே இப்படி பாடுனாராம். "கண்ணபுரமாலே கடவுளினும் நீ அதிகம். ஒரு சிவனுக்கு ஒரு பிறப்பு. உன் பிறப்போ 10 என் பிறப்பு எண்ணத் தொலையாதே" அப்படின்னு சொன்னாராம். அதாவது சிவனுக்கு வந்து ஒரே ஒரு பிறவிதான். ஆனா உனக்கு 10 பிறவி அதாவது தசாவதாரம். 10 பிறவி இருக்கு. ஆனா என்னுடைய பிறவின்னு எடுத்துட்டீன்னா, அத வந்து எண்ணவே முடியாது. கணக்கில் அடங்காத பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிறவியுடைய நீளத்த சொல்லிட்டு, அடுத்து சொல்றாராம், "திருப்பாற்கடல் பெருசு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஒவ்வொரு பிறவியிலும், ஒவ்வொரு தாயிடமும் நான் குடித்த முலைப்பாலை பாலை கணக்கெடுத்தால், உன் திருப்பாற்கடல் சிறிதுதான்" அப்படின்னு சொன்னாராம். அத்தன பிறவி, எத்தனையோ பிறவில எத்தனையோ தாய்மார்கள்ட்ட பால் அருந்திருக்கேன். அத கணக்கெடுத்தா உன்னுடைய பாற்கடல் என்னது? சின்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறவியுடைய நீளத்த அவரு அப்படி சொன்னாராம். இது சுவாமிஜி சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆ அப்போ நாமளே அத்தன பிறவி எடுத்திருக்கிறோமா? அப்படின்னா, அதுக்கான தெளிவான விளக்கத்த சுவாமிஜி சொல்றது தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல பிறவி எப்படி தொடர்கிறது? காரணம் என்ன? அப்படிங்கிறத பார்ப்போம். சாமிஜி சொல்றாங்க ஒரு பாடல்ல, "வித்தின் மூலம்தான் பிறவி தொடர். வித்தின் மூலம்தான் பிறவி தொடர். இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள்" அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது வித்தின் மூலம் தான் நம்மளுடைய பிறவி தொடர் அப்படிங்கிறது ஒரு எளிய ஒரு உதாரணம் சுவாமிஜி சொல்லுவாங்க. மரத்த வச்சு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பாடல்ல வரும். "மரத்தினது தன்மை எல்லாம் வித்தில் அமைந்துளவே, மரமது தன் வித்தினது பருவுருவ தோற்றம்." அதாவது ஒரு மரம் இருக்கு. அதனுடைய தன்மை அப்படின்னா, அதனுடைய குவாலிட்டி எல்லாம் எதுல அமைஞ்சிருக்குன்னா, அதோட விதையில அமைஞ்சிருக்கு. அந்த மரம் எப்படின்னா, அந்த வித்து இருக்கு இல்லையா? அந்த விதை, அதோடைய பருவுருவ தோற்றம் தான். அதே மாதிரி தான், "கரத்தில் உயர் மனித உரு தன் கருவாம் உயிரின் தரப்பதிவின் வெளிப்பாடே." அப்ப மனிதர்களுக்கெல்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்க, தான் கருவாகி வந்திருக்கோம் இல்லையா? அந்த கருவுக்கு காரணமான உயிருடைய, அதாவது அம்மா, அப்பாவுடைய தரப்பதிவின் வெளிப்பாடு. அவங்களுடைய குவாலிட்டி தான். அதுதான் வெளிப்பட்டு நாமா வந்திருக்கிறோம். அதுல கூட்டலும் இல்ல, குறைவும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மரத்தோடைய தன்மை எப்படி விதையில அடங்கி இருக்கோ, அந்த விதையோடைய பருவுருவ தோற்றம் தான் அந்த மரம். அப்ப அதே மாரி தான் நாம வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அத்தனை குணாதிசயங்களும் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னாக்க, அம்மா, அப்பாட்ட தான். மரம், வித்து, வித்து, மரம் அப்படின்னு தொடர்ந்து வர்றது மாதிரி தான், எல்லா ஜீவராசிகளும் மனிதன் உள்பட இப்படிதான் விந்துநாத சேர்க்கையால தான் வந்திருக்கிறோம். அந்த கருவில இருந்து வந்து அடுத்தடுத்த சந்ததிகளையும் பிறவி தொடராக உருவாக்கி கொண்டே வரறோம் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுவாங்க. ஏன் அந்த பிறவி தொடர்ந்து வருது? அதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளையர்ல போட்டிருந்தாங்க. அது ஒரு கரடு முரடான பாறை. அதுல ஒரு செடி முளைச்சு வர்றது மாரி போட்டிருக்கிறாங்க. காரணம், அந்த செடி வர்றதுக்கான விதை இருக்கு இல்லையா? அது வீரியம் இருக்கு. அந்த வளரணும் அப்படிங்கிற அந்த வீரியம் இருக்கிறதுனால, முளைக்க வேண்டும் அப்படிங்கிற வேகம் இருக்கிறதுனால, அது செடியா வந்தது. அதே போல நமக்குமே வினை உள்ளதால் உயிர் எடுக்க உ உடல் வந்தது. உயிர் வந்து உடல் எடுத்து வந்திருக்கு. அதனால பிறவி வந்திருக்கு, தொடர்ந்து வருது. அப்ப எப்ப இது தேரும் அப்படின்னாக்க, உயிருடைய களங்கம் தீர்ந்து உலகப்பற்று விடும் வரை பிறவி பெருங்கடலா நீங்கும். நம்மகிட்ட இருக்கிற பதிவு இருக்கிற வரைக்கும் தொடர் பிறவி வந்துட்டே இருக்கும். எப்ப அந்த பற்று நீங்குதோ, அப்பதான் உலக பிறவி தொடர் அறுந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பற்று விடணும் அப்படிங்கிறதுக்கு தான் வள்ளுவரும் "பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உயிருடைய களங்கம் என்ன? தன்முனைப்பு, பழிச்செயல்கள் பதிவு, மாயை. இது 3 தான் உயிரினுடைய களங்கம். அதனால என்ன செய்றோம் அப்படின்னாக்க, வன்முறையில அறிவ புலன்கள் மூலம் இயக்கி பிறவி கடல நீள வைக்கிறோம். அதாவது தொடர வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த பிறவி தொடர்றதுக்கு இன்னொரு காரணமும் சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. மோகம் தான் அப்படின்னு. பிறவி தொடரணும் அப்படின்னாக்க, அதுக்கு காரணம் மோகம் அப்படின்னு இன்னொரு கவியிலயும் விளக்குவாங்க. அந்த கவி, "தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று, தன் கழிவை அதனுடனே சேர்த்து சேர்த்து மிகப் புரிதமெனும் இந்த உடலை ஈந்தாள், மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோ? சுகப் பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன் நினைவால் நாடுவதே மோகம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய ஒரு கழிவு, அத தாயார் ஏற்று, தன்னுடைய கழிவையும் சேர்த்து, நம்மளுடைய இந்த உடல குடுத்திருக்கிறாங்க. மீண்டும் அம்மாவுடைய உடல் கழிவ தான் நம்ம பாலா உண்றோம். ஸோ, அவங்க 2 பேரும் சுக சுகம் அடைந்தாங்க. அந்த உறவுல சுகம் அடைந்தாங்க. அதனால அந்த சுக்கிர சுரோனிதம் சேர்ந்து தான் நாம வந்திருக்கோம். ஸோ, நம்ம உடலும் வளர்ச்சி பெற்ற குழந்தை பருவத்தில அந்த நினைவு வராது. உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர், எப்படி வந்தோமோ அந்த நினைவ நாடுறது தான் மோகம். அதனால தான் பிறவி தொடர்ந்து வருது அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அப்ப பெற்றோர், பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சந்ததி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ நம்மளுடைய முன்பிறவி யார் அப்படின்னா, நம்மளுடைய அம்மா, அப்பா தான். நம்மளுடைய பின் பிறவி யார் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் தான். அப்போ இந்த மாறி, மாறி இந்த தொடர் மரம், வித்து, வித்து, மரம் அப்படின்னு மாறி, மாறி தோன்றும். இதுக்கு எல்லையே இல்ல அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. ஆ அதே மாரி இந்த மரம் செத்து போச்சுன்னா, அது திரும்ப பிறக்காது. அந்த மரம் திரும்ப இறந்து போயிட்டாங்கன்னா, இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை, பிறப்பதில்லைன்னும் சாமிஜி சொல்லுவாங்க. அதே மாரி ஒருவர் இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க பிறக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க வாழும்போதே அவங்களுடைய விதைகளாகிய
மரத்தோடைய விதை எப்படி மரமாகுதோ, அதே போல தாய் தந்தையர் இருக்கும்போதே நம்ம படைச்சிடுறாங்க. அதேதான் மரத்துல எப்படி அந்த நிலையோ, அதே மாரி தான் நமக்கும் அப்படின்னு இன்னொரு பாடல்லயும் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் முன்பிறவி அப்படிங்கிறது அவங்கவங்க பெற்றோர் தான். பின்பிறவி அப்படிங்கிறது அவங்கவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தான். விலங்கிய இனத்தின் வித்து தொடரா தான் முதல்ல இருந்து வந்துட்டே இருக்கிறோம். அப்படி வந்து விரிவடைந்து பல கோடி தலைமுறைகளாக வந்த தொடர் நீடிப்பு தான் நம்ம ஒவ்வொருவரும். அந்த பிறவி தொடர்வதற்கு காரணம் இன்னொரு பாடல்லையும் சொல்லுவாங்க. விரும்பிய பல பொருட்கள், செயல்கள் அது எவ்வாறு வேணுமோ, அத உலகில பெற்று அமைதி காணாத பெருங்குறை. வாழும்போது எத்தனையோ பொருட்கள விரும்புறோம், எத்தனையோ செயல்கள செய்யணும்னு நெனைக்கிறோம். ஆனா, அத வந்து பெற்று நம்மளால அனுபவிக்க முடியல. அதனால நம்ம அமைதி இல்லாம இருக்கிறோம். அந்த ஒரு குறையும், அதே மாதிரி புலன் மயக்கத்தால 5 புலன்கள் மூலமாக நம்மள பழி செயல்கள் எல்லாம் செய்து, அதனால பதிந்த பதிவுகள். அதனாலேயே தான் பிறவி தொடருது. அந்த பதிவுகள தான் சஞ்சீதம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஈஸியா சொன்னா, அந்த சங்கீதத்துல என்ன இருக்குன்னா, ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குற்றம். அதனால தான் பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்குது. பிறவி தொடர்றதுக்கு யாரு காரணம்னா, மக்கள் பேரு தானே காரணம். அதனால தான் அந்த மக்கள் பேர பெறுறதுக்காக தான் நம்முடைய உயிர் ஆற்றல் மூலாதாரத்துல இறங்கி மையம் கொண்டிருக்கிறது. அதனால தான் பிறவி நீடிக்குது. ஸோ இந்த பதிவுகள் மூலம் தான் ஆ ஒரு உயிர் வந்து குழந்தைகளா தொடர்றது ஒண்ணு. அப்புறம் உடல விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உயிர். அப்ப அதுல எஞ்சி இருக்கிற பதிவுகளுக்கு ஏத்தபடி எப்படி போகும் அப்படின்னாக்கா, வாழ்கின்ற ஒரு தனி மனிதனோட இணைந்து அனுபவிச்சு, தான் தூய்மை பெறுகிறது மற்றொரு தொடர். அப்ப பிறந்த ஒவ்வொருத்தரும் 2 பிறப்பு பிறக்கிறோம். ஒண்ணு வந்து குழந்தைகள் மூலம் பிறக்கிறோம். அப்புறம் நம்மகிட்டயே இருக்கிற அந்த பதிவுகள் போகணும் அப்படின்னாக்கா, உடல விட்டு போனதுக்கு அப்புறம் வாழக்கூடிய தனி மனிதருடைய அந்த ஒத்த அலை இயக்கம் யாரிடம் இருக்கோ, அவங்களோட இணைந்து அத தூய்மை செய்து கொள்றோம். இந்த 2 வழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் வந்து தொடர் பிறவிக்கு காரணம். இப்ப சுவாமிஜி அப்படின்னு எடுத்துட்டாக்கா, சுவாமிஜிக்கு கருவழியே பிறவி தொடர் அவங்களுக்கு இல்ல. ஆனா அவருடைய நோக்கம் என்னதுன்னா, உலக சமாதானம். அப்ப அந்த உலக சமாதானத்துக்காக யார் யார் பாடுபடுறாங்களோ, அவங்களோட இணைந்து அந்த உலக சமாதானம் நிறைவேறும். இப்போ உலக பிறவி தொடர்றதுக்கான காரணத்த தெரிந்து கொண்டோம். அதாவது பதிவுகள் தான். நம்மிடம் ஏற்கனவே பதிந்த பதிவுகள். அதுதான் மோகமாக குழந்தைகளாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பிறவி தொடராததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிறவிங்கிறது குழந்தைகள் மூலம் தான் தொடருது. அப்படின்னா கூட சிலருக்கு குழந்தை பேரு இல்லையே! அதுக்கு என்ன காரணம்? சுவாமிஜி அதுக்கு 3 காரணம் சொல்றாங்க. வாழ்க்கை விளக்கம் புத்தகத்துல இருக்கும். இளமையில் திருமணம் மறுத்து சந்நியாசம் மேற்கொள் இளம் வயதிலேயே திருமணம் வேண்டாம் அப்படின்னு மறுத்து துறவு மார்க்கத்துல போறது ஒண்ணு. இன்னொன்னு உடல் நல கேட்டினால் பித்து சக்தி கெட்டு போய்விடல். உடல் நலம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்க பித்து சக்தியும் கெட்டு போயிரும். அதனாலயும் குழந்தை உற்பத்தி இருக்காது. அடுத்தது 3வது காரணம், வினைகள் கழிக்க பெற்று பரம்பொருளோடு உயிர் இணைந்து நிற்கும் தவம் சித்தியாதல். அதாவது அவங்களுடைய வினைகள் எல்லாம் கழிச்சிருச்சு. தொடர்ந்து வந்த பிறவிகள எத எத அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தீர்த்தாச்சு. தூய்மை ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட நினைவு எப்படி இருக்கு? பரம்பொருளோட உயிர் இணைந்து நிற்கக்கூடிய தவம் சித்தியாகுது. சுவாமிஜிக்கு இந்த 3வது காரணம் தான். ஏன்னா மெய்ப்பொருளோடு இணைந்து லயமாகும் பேரு சிறுவயது முதலே எனக்கு கிடைத்ததுன்னு சுவாமிஜி வாழ்க்கை விளக்கத்துல எழுதுறாங்க. ஆனாலும் அத தெளிவாக விளக்கம் பெற பல ஆண்டுகள் ஆயின. செயல்களிலும் ஒழுக்கம் பெறலாத அறவழியே செயலாற்றி வாழ்ந்தேன். கடவுளை சேர்ந்து முக்தி பெற வேண்டும் என்பதே சிறுவயது முதல் ஏற்பட்ட அவா. இந்த காரணங்களால் பிறவிக்குரிய தொடர்பு அருந்து விட்டது. மேலும் வித்தின் மூலம்தான் பிறவி தொடர் என்ற விளக்கமும் கிடைத்த பின்னர் எனக்கு குழந்தை இல்லையே என்ற குறை அறவே விட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அதுல சொல்றாங்க. அப்போ பிறவி தொடரும் காரணமும் பார்த்துட்டோம். பிறவி தொடராததுக்கான காரணமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட ஆழ்வாரோட இன்னொரு வரி சொல்லுவாங்க. இனி பிறவி வேண்டேன் அரங்கத்தம்மானேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிறந்து பிறந்து எத்தனையோ கஷ்டங்கள அனுபவிச்சதுனால வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்போ இந்த எடுத்த மனித பிறவி முழுமை எய்தணும் அப்படின்னாக்க அதை என்ன செய்யணும்? மூலத்தோடு இணைக்கணும். மூலாதாரத்துல இருந்து எழுப்பணும். ஏன்னா குழந்தை பேருக்காக மூலாதாரத்துல இறங்குன சக்திய குழந்தை பெற்றாலும் என்ன பண்ணணும்? முழுமையோட இணையணும் அப்படின்னாக்க, அங்கேருந்து ஆற்றல் மேல எழுப்பப்பட வேண்டும். ஏன்னா உயிராற்றல் மூலாதாரத்திலேயே இருக்கிற வரைக்கும் உய்வு இல்ல. மேலும் மேலும் தவறு செய்து துன்பத்திற்கும், பிறவி தொடருக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். தண்ணீல விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதனால எடுத்த இந்த பிறவி எதுக்கு இந்த பிறவிய எடுத்தேன் அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால உயிர் உணர்வு பெற வேண்டும். அதுக்காக என்ன பண்ணணும்? மூலாதாரத்துல இருக்கிற அந்த உயிர் சக்தியினுடைய மையத்த 6வது ஸ்தானம் அப்படின்னு சொல்ற ஆக்னி சக்கரத்துக்கு மாத்தணும். இதத்தான் ஒரு சித்தர் பாடுனாரு. "ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றிப் பிறக்க மருந்து எனக்கு கிட்டுவதில்லை. மாற்றிப் பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலம் விட்டு கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ" அப்படின்னு பாடுனாரு. இந்த சடலம் வந்து ஊற்றை சடலம். அழுகி போற ஒரு சடலம். ஆனா இதிலிருந்து நான் மாத்தி பிறக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு மருந்து வேணும். அப்படி மருந்து கிடைச்சிருச்சுன்னா, இத விட்டுட்டு அதாவது உடல்ங்கிற நினைவ விட்டு உயிர் உணர்வுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல கூறப்படக்கூடிய ஒரு கருத்து. அந்த மாற்றி பெருக்கிற மருந்து தான் நம்முடைய தவமும், அறவாழ்வும் தான். ஏன்னா பிறவியினுடைய நோக்கமே அறவாழ்க்கை வாழ்ந்து அ வாழ்றது தான். ஸோ பிறவி வந்து பதிவுகளால தான் தொடருது. அப்ப அந்த பதிவுகள நீக்கணும். அந்த கர்மாவுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. என்னென்ன கர்மா செய்து நம்ம வந்திருக்கிறோமோ தெரியாது. அந்த பதிவுகள நீக்க தான் நமக்கு 3 தவம் முதல்ல கொடுக்கப்படுது. அதாவது அறிவ விழிப்பு நிலையிலேயே வைத்திருக்கிற வழி வந்து தவம் தான். ஆகினை, துரியம், துரியாதீதம்ங்கிற 3 தவம் குடுத்துருக்காங்க. ஆகினையிலயும், துரியத்திலயும் நம்ம தவம் இருந்து இருந்து பழகிட்டோம் அப்படின்னாக்க, பிறவி நீடிப்பதற்கு உரிய பழிச் செயல்களை நம்மால செய்ய முடியாது. ஏன்னா துரியத்துல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, கருமையத்துல இருக்கிற பதிவுகள் ஆ மூளை செயல்கள்ல அப்படியே விரித்து காட்டப்படுறதுனால, என்ன தவறு செஞ்சோம்? என்ன அந்த தவற ஏன் செய்யக்கூடாது? செய்தா என்ன பலன்? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணணும்? மேல் பதிவு போட்டு அத மாத்திருவோம். அதனால துரியம் ஆழ்ந்து செய்யும் பொழுது பழி செயல் பதிவுகள இனிமே செய்ய மாட்டோம். இன்னும் சஞ்சித கர்மம். அதுல என்ன இருக்கு? அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த சஞ்சித கர்மத்துல இருக்கிற பதிவு எப்படி வெளிவரும்? அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. எப்ப வரும்? எப்படி வரும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அந்த சங்கீத கர்மத்தில இருக்கக்கூடிய பதிவ என்ன செய்றது? அத அடியோட அழிக்கணும். அத எப்படி நீக்கிறது? இப்ப வீட்ல பாத்திரம் கழுவுறோம், துணி துவைக்கிறோம், அழுக்கு தண்ணி சேருது. அதே மாரி பக்கத்துல இருக்கிறவங்க வீட்லயும் துணி துவைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க. ஸோ அந்த அழுக்கு தண்ணியும் சேருது. எல்லாமே எங்க போகுதுன்னா, சாக்கடையில போய் கலக்குது. எல்லாம் சேர்ந்து கடைசியில எங்க போய் கலக்குது அப்படின்னா, கடல்ல போயி கலக்குது. ஸோ இந்த அசுத்த தண்ணீர் கடல்ல போயி கலக்கறதுனால கடல் அசுத்தம் ஆகுமான்னா ஆகாது. அதே மாரி நம்ம ஜீவாத்மா வரும்போது கலங்கப்பட்டு தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே செய்த கர்மாக்கள்ல தான் இந்த பிறவி வந்திருக்கு. ஸோ இத அதோட மூலமாகிய பரமாத்மாவோடு லயம் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு பரிமாற்றம் நடக்குது. ஏன்னா இங்கேருந்து போறது கலங்கப்பட்ட பதிவுகள் அடங்கிய அ ஆத்மா அங்க போகுது. அங்க இருந்து வர்றது எது அப்படின்னாக்கா தெய்வீகம் வருது. இதுக்கு தான் நமக்கு என்ன தீட்சை குடுத்தாங்க? ஞான தீட்சை என்று சொல்லக்கூடிய துரியாதீத தவம் குடுத்தாங்க. அப்ப அலையிற மனம் அறிவாக மாற்றம் அடையுது. பேரறிவோ பேரறிவா இருக்கிற இறைநிலையோட கலந்துருது. அப்ப ஆத்மாவில் உள்ள அனைத்து பதிவுகளும் நீங்கி தூய்மை பெற்றுருவோம். அப்ப எடுத்த இந்த ஒரு பிறவியிலேயே பிறவி கடல தாண்டிருவோம். ஸோ இந்த தத்துவத்த உணரல அப்படின்னாக்க தொடர்ந்து அ தொ உணரல அப்படின்னாக்க பிறவிய முடிக்க முடியாது. ஸோ தவம் செய்து செய்து பழகி பழகி துரியாதீதத்துல லயமாகிற அளவுக்கு பதிவுகள் நீங்கிக் கொண்டே வந்து ஒரு கட்டத்துல நிறைவு பெறும். இந்த பக்குவம் வர்றபோது பாவம் இருக்காது. பதிவுகள் இல்ல அப்படின்னாக்க பிறவி தொடராக பிறவி தொடர் வந்து தூய்மை அடைஞ்சிரும். அப்ப தூய்மை அடையறதுனால, அப்புறம் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவில திருவுடைய குழந்தையாக வருவாங்க. தொடர்ந்து வர பிறவியும் கூட தூய்மை அடையும். அப்படின்னு சொல்லி, இந்த அ அற்புதமான ஒரு தலைப்ப குடுத்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.
ஸோ பிறவிய தூய்மை செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம். பிறவியில ஏற்பட்ட களங்கங்களை போக்குறதுக்கு தான், அந்த களங்கங்களை போக்க தான் குரு அடி தொடர்ந்து பற்றி, அவர்கள் கொடுத்த அந்த வழிமுறைகளை, தவம், அறம், மற்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மால இந்த பிறவியில வாழும்போதே ஒரு நிறைவு பெற்று, அடுத்து வரும் சந்ததியர்களுக்கும் அ நல்ல புண்ணிய பதிவுகள நம்மால கொடுக்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்! வையமெல்லாம் வாழட்டும்! வாழ்க்கை வளம் காத்தினிதாய்! வளரட்டும் மெய்யறிவு! வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே! உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம்! ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்று கெட! வாழ்க வளமுடன்! நன்றி! நன்றி அம்மா.